அதை செலவு செய்வார்கள். அதனாலதான் சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் ஒன்று புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மூமினை போன்று. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மூமினை போன்றது, அது என்ன மரம் கேட்டாங்க. சஹாபாக்கள் யோசிச்சாங்க, மூமின மாதிரி மரமா, அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. யோசிச்சா யாருக்கும் புலப்படல. மறுநாள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அத்தா அந்த மரம் எந்த மரம் தெரிஞ்சுதா? இல்லையப்பா, எனக்கு புரியலையப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லிருப்பேன் நேத்து. ஏன் சொல்லியிருந்தானப்பா? இல்லத்தா, எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்களா இருந்தாங்க, நான் சின்ன பையன், நான் சொன்னா அது முந்திரி கூட்ட மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். உமர் சொன்னாங்க, இல்லப்பா நீ சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே, பெருமைப்பட்டிருப்பேனே அப்படின்றாங்க. சரி, மறுநாள் ரசூலுல்லாஹி சபைக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மரம்னு சொல்லிடுறாங்க. ஒரு குழு கொடுக்குறாங்க. என்ன குழுன்னு சொன்னா, அந்த மரம் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும், தன்னுடைய இலைகளை உதிர்க்காது அப்படிங்கிறாங்க. அது ஒரு நீண்ட விளக்கம், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரமா சொன்னது சஹாபாக்கள் காலத்துல, அரபு காலத்துல இருந்த ஈச்ச மரத்தை சொன்னாங்க. பேரிச்ச மரம். பேரிச்ச மரத்தை பாத்தீங்கன்னா அது உச்சிலேருந்து அதனுடைய அடி வேர் வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு பயன்படும். அதே மாதிரி இன்னைக்கு நம்மூர் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அரபு நாட்டில் பேரிச்ச மரம், அதே இனத்தை சார்ந்த நம்மூர்ல ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பனை மரத்தை சொல்லலாம். பனைமரம் இருக்குது இல்ல, பார்த்தது இல்லையா? பனைமரம் பார்த்திருக்கீங்களே? பனைமரத்தை பார்த்தா யாரும் இருக்க முடியாது. அந்த பனைமரத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய அடி வேர்ல இருந்து அதனுடைய உச்சி வரைக்கும் அத்தனையுமே மக்களுக்கு பயன்படும் அந்த மரம். உதாரணமா அடி வேர் எடுத்தீங்கன்னா, முதல்ல அந்த பணம் கொட்டை இருக்குதுல, அந்த கொட்டையை பூமியில போடுவாங்க முளைக்கிறதுக்காண்டி. முளைச்சி வேர் விட்ட உடனே அந்த வேருக்கு வந்து பணம் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேருக்கு பேர் பணம் கிழங்கு. அதை உடனே புடுங்கிட்டா பணம் கிழங்கா பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா அதை அப்படி வேர் விட்டு அப்படியே கீழே போயிடும். அதை புடுங்கலன்னு சொன்னா வேர் விட்டு அப்படியே கீழே போயிடும். அந்த கொட்டையும் கூட பூமியில போடுறதுக்கு முன்னாடி அதை உடைச்சிக்கிட்டா அதுல ஒரு பொருள் இருக்கும், தவன்னு சொல்லுவாங்க. தவன் சொல்லி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப தேங்காய் பூ மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது பூமிக்குள்ள போயிடுச்சுன்னா முளைச்ச உடனே பணம் கிழங்கு, கிழங்கா புடுங்கா முட்டிங்கன்னா அப்படியே பூமிக்குள்ள போயிடும். அப்புறம் முளைச்சி அது மரமா வந்துச்சுன்னா அந்த மரத்துடைய தண்டு, மரத்துடைய ஓலை, பனங்காயா இருந்தா என்ன, அது பேர் என்னங்க, அதுக்குள்ள என்ன இருக்கும், நுங்கு இருக்கும். அது பழுத்தா பனம் பழத்தை சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த முளை விடும் பொழுது, அந்த பூ வச்சு அந்த முளை விடும் பொழுது அதுல ஒரு விதமான ஒரு நீர் வரும். அந்த நீர் எடுத்தீங்கன்னா பத நீர், அதுல சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டா ஹலால் பத நீர். சுண்ணாம்பு சேர்க்காம விட்டா ஹராமா போயிடும், பணம் கல்லா போயிடும். இப்படி அதோட உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து பயன் தரக்கூடியது. இதே மாதிரிதான் அரபு நாட்டில் வந்து பேரிச்ச மரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அந்த பணம், அந்த ஈச்ச மரத்தை போன்று எல்லாமே மனிதனுக்கு மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடியவனா இருப்பான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதெல்லாம் செலவு செய்வார்கள். எதை கொடுத்தோமோ அதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான செலவு செய்வார்கள். இதுதான் உண்மையான மூமினுக்கு